நல்வினைகளை நாடி நாரதன் புகழ் பாடி நாராயண 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 நமோ நாராயண நமோ நாராயண. நல்வினை தனை நாடி நாரதன் புகழ் பாடி நல்வினை தனை நாடி நாரதன் புகழ் பாடி வல்வினை போக்கிடம் வரதனையே வல்வினை போக்கிடம் வரதனையே நாடி வானவர் ஓடின ஞானமுணர்த்திடமோ நிலை குரகாரனே வானவர் ஓடின ஞானமுணர்த்திடமோ நிலை குரகாரனே முத்திதர ஒருமித்து கமல் முகில் மீனி குடேன பூரணனே மூவரி நடுவா யாத்திரம் பொருளாய் மூவரி நடுவா யாத்திரம் பொருளாய் முயந்தோ நருள் நிறை தொப்புவி இழந்தோனுனி 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 பாடிட பலனி பான் பறந்தாமல் அவள் பாதமணி போர்க்கு வருஷமோ பாடிட பயனளிப்பா பறந்தாமல் உலகினை காக்கப்பட்டு அவதாரோ மாதில் உயர்ந்தது சிராமன் ஏனு நாமம் உலகினை காக்கப்பட்டு அவதோரோ அதில் உயர்ந்தது ஸ்ரீராம எனும் நாமோ அறிவு புகட்ட ஒரு அவதாரோ அறிவு புகட்ட ஒரு அவதாரோ அறிவு புகட்ட ஒரு அவதார நமக்கு ஆக்கிதான் கீதை எனும் பாடும் ஆட்சி தந்தால் கீதோ எனும் கீதோ பாரினை போக்க வேண்டும் பார்க்கடலில் துகின்றி பாரினை போக்க வேண்டும் பார்க்கடலில் துகிழ்ந்து பாக்கியவதி லட்சுமி தன்னை மார்பில் அணிந்து பாக்கியவதி லட்சுமி தன்னை மார்பில் அணிந்து பணிவோர்கர் உரிவர் அந்தாமா குயலே மாயன யாலும் ஸ்ரீராமா பணிவோர்கர் உரிவர் அந்தாமா குயலே மாயன யாலும் ஸ்ரீராமம் ஸ்ரீராமாயாம் ஸ்ரீராம நாராயண ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ நாராயண நமக. நான் என் காலை எழுந்து காலை கடன்களை முடித்துக் கொண்டு கைலாயம் என்ற வரமல் ஞானம் வரமல் காட்சி வரமல் இன்பம் வரமல் ஆற்றல் நாம் உண்மை தோத்திரமை ஆயில்மை இடையில் சொல்லக்கூடிய எட்டு குணங்கள் ஈசனாகிய பரமசிவனை பார்த்து ஆட்சி பெற்று பிரிஞ்சு சக்தி பராசக்தி இச்சா சக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை கடமணங்கி அவர்களால் சொன்ன 10 கதாநாயகன் எனது பாட்ட மகாவிஷ்ணு அவரையும் மண்டமணங்கி நல்ல ஆசிலை பெற்று 14 செல்வங்களுக்கு சொந்தக்காரி மகாலட்சுமி அவர்களையும் மண்டமணங்கி நல்ல ஆசிலை பெற்று படைப்பு தொழிலுக்கே சொந்தக்கார இழந்தை பிரம்மா அவரையும் கண்டுமணங்கி நல்ல ஆசிலை பெற்று சொல்வாக்கால் மனிதனுக்கு செல்வாக்கு கிடைக்க வேண்டுமானால் அது நல்வாக்காக அமைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவள் 64 கலைகளுக்கு சொந்தக்காரி கலைவாணி தாயை கண்டுமணங்கி நேராக வந்து இருக்கின்றார். படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக என் தந்தை பிரம்மா முதலிலே 4 பேரை தோற்று வைக்கிறார். அடுத்து 10 பேரை தோற்று வைக்கிறார். அதிலே நாரதகப்பட்ட நான் படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக கந்தர்வனக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு எனக்கு பூமியிலே பிறந்து சந்திரவனக பிறந்து பல இன்னல்களை அனுபவித்தேன். இப்படி பல இன்னல்களை அனுபவித்து மறுபடியும் எனது அந்தேகப்பட்ட பிரம்மதேவனுக்கு மகனாக படைக்கப்பட்டு வருங்காலத்தில் எனது அண்ணன் உனக்கு இடையே செய்தால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டால் உனது சிரமானது 1008 சுக்குகளை வெடிக்க என்பது எனது அண்ணன் தக்க நினைக்கின்ற சாபம். அதோடு மட்டுமில்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாது என்ற சாபத்தையும் பெற்ற மன்னா இன்று என் கழகத்திற்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை என நினைத்திருந்தேன். ஆனால் இந்த வனத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக எமது கழகத்திற்கு
வழி கிடைக்குமோ தோன்றுகிறது. சரி, வேண்டல் வேண்டாமை இன்றி காத்தல் தொழிலை கடமென கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் யாப்பது கொண்டிருக்கும் இறைவனும் செல்வம் 16 வகையிலும் சித்திர பதமையாக விட்டிருக்க மகாலட்சுமியின் கணவனும் நல்வினை தீவிரம் சொல்லப்பட்ட இருமைக்கு ஏகாதமாக உயிர்களை படைக்கும் பிரம்மண தந்தையும் நாரதா கனகப்பிரியான்னு சொல்லப்பட்டு எனக்கு பாட்டமாகிய சாத்தா விஷ்ணு மதுசூதன் திருமால் பெருமாள் எனது போன்று காரண காரிய பெயர்களை கொண்ட நாராயணனை நினைப்பதோடு அல்லல்வோம் வல்வினிவோம் அன்னி வீட்டில் பந்த தொழிவோம் போகாது இரும்பும் நல்ல குணம் அதிக மாமருணி கோபுரத்தில் வீட்டிருக்க கணபதியை கைதொழுதாக்கால் சொல்லியிருக்கிறார்கள். கணபதி வண்ணங்கி அவரை இணங்கி யாம் கழகத்தை துவங்கி ஆகப்படி கரைத்து பார்க்கலாம். நாராயண ஹலோ மனமொழிமையாலே தினமுன்னை துதிக்க மனமொழிமையாலே தினமுன்னை துதிக்க மங்கள இசையந்தன் மங்கள இசையந்தன் மங்கள இசையந்தன் நாவினில் உதிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய். ஏழு சுரங்கனின் ஞானிசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட ஏழு சுரங்கனில் ஞானிசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தரணியில் யாவரும் தரணியில் யாவரும் தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய். தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தோணிய மணியன கணீரொழிக்க தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தோணிய மணியன கணீரொழிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் களிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் கடிக்க உண்மையும் ஞானமும் உண்மையும் ஞானமும் உண்மையும் ஞானமும் செல்வம் கொளிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய். காமம் நன்றி நன்றி வணக்கம். நல்ல உலகங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு காமம் குரோதம் உலோபம் மோக மதம் ஆற்று சொல்லக்கூடிய அறுவகை உட்பை வேறறுத்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அநாகத பசுத்தை ஆங்கின்னு சொல்லப்பட்டு 6 ஆதாரங்களை மையமாக கொண்டு அவதரித்த உமையின் வச்சவன் நெட்டிக்கண்ணன் தோற்றுத்த வெட்டி வெள்ளன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் மால் மருகன் செந்தில் வெள்ளவன் இடத்திலே குடிகொண்டிருக்க நானே இடத்திலே நமக்கு ஒரு நல்ல கழகம் உருவா வேண்டும், அதுவும் நன்மையிலே முடிய வேண்டும் என்பதால் இந்த இடத்திலே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால் ஐவு நிலங்கள் குறிஞ்சி நிலத்திலே வேலிமலை சாரலிலே நதி எல்லாம் ஓடுவதை பார்க்கும் பொழுது என்ன ஒரு சிறப்பு அமைந்த இடமாக திகழ்கிறது என்பதை பார்க்கும் பொழுது நதியோரம்
நாடல் ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்தானந்தும் என் சொல்ல நதியோரோ நதியோரோ நாடல் ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்தானந்தும் என் சொல்ல நதியோரோ மேகம் வான் தொட்டிலை விட்டு ஓடுவதென மலையை மூடுவதென வெண்ணிற மேகம் வான் தொட்டிலை விட்டு ஓடுவதென மலையை மூடுவதென முகில்தானோ துகில்தானோ முகில்தானோ துகில்தானோ தன்னன தானெடுத்து தின்னின கூடியிருக்கு தேன் வேண்டுமா நான் வேண்டுமா கைகளில் அல்ல நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல அது யாரோ லுலுலு 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 தீயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் சொல்லுவதேடு நெஞ்சை அள்ளுவதேடு தீயிலை தோட்டம் நீ தேவதை ஆட்டம் சொல்லுவதேடு நெஞ்சை கிள்ளுவதல்ல பனி தோங்கோ பசும்புள்ளே பனி தூங்கும் பசும்புள்ளே மின்னல் உள்நாட்டம் நித்திர பெண்ணோட்டம் கார்காலத்தில் ஊர்கோலத்தின் காதலன் காதலி செல்ல நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரோ நதியோரோ நீயும் ஒரு நாணல் என்று நூலிடையின் இடம் சொல்ல நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல லா 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 லா. ஏய், நன்றி நன்றி அது வணக்கம் நல்லவர்கள் அனைவருக்கும் மனவாத நன்றிகளை தெரிந்து கொண்டு அங்கார் உள்ளடக்கி ஐம்பனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம்பரமை கேட்டது பார்ப்பதா முதல் யாராவது உள்ளே இருக்கிறார் ஏதாவது ஓசை சத்தம் வருகிறதா கவனிக்கலாமே எது சத்தம் எது வருகிறதா உள்ளிருந்து ஒரு சத்தம் தீங்கண்ணா வெளியில் ஏங்க கேட்டுச்சுங்க உங்களுக்கு கேட்கலன்னு சொல்லுங்க. அப்படியா ஏதாவது சத்தம் வருமா சோழபுரம் மாரிமுத்து நையாண்டி குழு மாரிமுத்து அவர்கள் சார்பாக இங்கே நாரதா நடிக்கும் அருமை தம்பி உடம்பப்பட்டியை சேர்ந்த பெருமாள்ராஜ் இதிகாச சுடர் இலக்கிய சுடர் புராண புயல் அருமை தம்பி அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அருமைக்குரிய சகோதரர் அவர்களுக்கு எங்களது சார்பிலும் கலை குடும்பத்தார்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நன்றி நன்றியது வணக்கம். என்ன சத்தம் ஏதும் கேட்குமா என்று இவ்வளவு நேரம் நின்று காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு சத்தம் வரவில்லை. என்ன காரணம் தெரியவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. சத்தம் கேட்டா சத்தம் கேட்டா என்ன நீர் போட சத்தம் தான் கேட்குது. ஆலோலம் சோ எதுவும் ஆலோலம் சோ அழகாக இசைக்கிறார். வள்ளி முருகனை நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது நன்றாக தெரிகிறது. பெண்கள் காலம் வருகிறது. ஆண்களுடைய நாரதாக நடித்துக் கொண்டிருக்கும். சரி நீங்க சொல்லுங்க. வெயிட்டா சொல்லுங்க. சொல்றேன். நாடகக்கலை ரசிக பெருமக்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகம் வந்து சித்திரை 14 நாடகம் இந்த பதிவு பண்ணது. திடீர்னு பனங்குடியில் கும்பாபிஷேகம் நடக்கிறனால இந்த தேதியை மாற்றி அமைச்சிட்டோம். அமைச்சோன்னா அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணே என்னண்ணே இந்த மாதிரி மாற்றிட்டோமேனு. வர முடியாது அப்படின்ட்டார் அண்ணே. அண்ணே தயவு செய்து அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து எல்லாருமே அண்ணன்ட்ட பேசிட்டாங்க. ஏதோ அண்ணனால் சிறந்த நடிகர்களை கொண்டு வந்து இந்த நாடகத்தை சிறப்பாக அமைச்சிருக்காரு. ஆனால் அண்ணன் பெருமாள்ராஜ் அண்ணன் வந்து பல்லாளவெட்டி கூட்டத்தை ஓட்டி அடைச்சவர்.
அதே போல் என் அருமை மகள் நந்தினியவும் நல்லா பேச பண்ணுறாங்க. அந்த வல்லாளப்பட்டி கூட்டம் மாதிரி இன்றைக்கி தர்க்கம் இருக்குங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த பொன்னாடை கிராம பொதுமக்கள் சார்பாகவும் வெளிநாட்டு வாழ் மக்கள் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் மலைமட்ட சார்பாகவும் பொன்னாடை போட்டு கவனிக்கிறோம். எனக்கு வணக்கம் வணக்கம் வாங்க. நலம் நலம். பொன்னாடை வழங்கி பெருமையை சேர்த்த கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்களது சார்பிலும் கலை குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கலந்த வணக்கம். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அருமை சகோதரர் உடன்பிரபா சகோதரர் வாணியங்குடியைச் சேர்ந்த சரவணன் அவர்களுடைய சார்பாகவும் எங்களது கலை குடும்பங்கள் அனைவருடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். பெண்கள் கானம் கேட்கிறது, ஆண்களுடைய கானம் ஒன்று வரவில்லையே. வந்திருக்கார் வெறும் கொசுவா வந்திருக்கு இன்னைக்கு. அப்படி சொல்லாதீங்க. இந்த கொசுவெல்லாம் கொசுன்னு சொல்லாதீங்க. ஏன் அப்படி? அதாவது மற்ற விலங்கினம் பூரா வலையை போட்டு நம்ம பிடிச்சிருவோம். அருமையா சொன்னீங்க பதில். ஆனால் அருமையா விளக்கம். கொசுக்கு வந்து நம்ம வலைக்குள்ள நம்ம போய் படுத்துக்கோம், கொசு வந்து வெளியில் வந்துருக்கு, அது பாட்டுக்கு போயிடும். அருமையான விளக்கம் சொல்கிறீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம். எல்லா விலங்கினத்துக்கும் நம்ம வலை போட்டு பிடிப்போம், ஆனால் கொசுக்கு மட்டும் நம்ம வலை போட்டு உள்ளே போய் படுத்துக்கோம் பயந்து அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன அப்போவே அந்த காலத்தில் மாதிரியே இருக்கீங்க. வலையை போய் வாங்கி அதை 4 மூலையிலே கயத்தை கட்டி அதை கட்டி இங்கிட்டு இழுத்து கட்டி அதுக்கு கீழே கொண்டு போய் நம்ம கீழே வச்சு உள்ள கொசுலாம் வர முடியாமல் சந்தடிச்சு, இதெல்லாம் எப்போ எந்த காலத்தில் நடந்துச்சு? இன்னைக்கு 10 வச்சா முடிஞ்சு வச்சு, கொசுடைய வேலையே முடிஞ்சு வச்சு. வாசம் தான். அதுக்கப்புறம் உருவாயிரும். எப்போ எவ்வளோ அழுக்கு என்ன உருவாகினா இல்லையா? அது அடிப்படையை சொல்லும் முதல்ல. நீ கொசு வலையை எத்தனை நாள் கட்டிக்கிட்டு இருப்ப? பத்த வச்சுட்டு இங்க இருந்து போற ஒரு ரோட்ல போய் படுக்க போற, கொசு வலையை கொண்டுட்டே அழிவியா நீ? போற இடத்துல 10 வச்சா முடிஞ்சு வச்சு. கொல்றதே நம்ம வேலை. அதை போய் விரட்டணும், உயிர் முடிஞ்சிடும். என்ன எல்லா இடத்துலையும் அதான். என்ன அது கொசு போய் நம்ம என்ன வரட்டும், ஒவ்வொரு கொசுவா வரட்டும். இன்னைக்கு நசுக்கிறனா இல்லையா பாரு பாப்போம். என்னதே பாப்போம். ஏன் இவன் சோகங்களுக்கு சத்தம் போட மாட்டானா? இவர் எப்படி போடுவார்? ஏன் வெங்காயம் போட மாட்டாரா? படிச்சாலும் போடுவார். ஏன் விளக்கட்டை போட மாட்டாரா? என்ன வெங்காயங்கிறிய விளக்கட்டைங்கிறிய? வெங்காயம் இல்ல என்னன்னு கேட்க பார்க்க ஆள் இல்லை. காயம் என்றால் உடம்புன்னு அர்த்தம். ஆமா. காயம் ஏது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா. அதெல்லாம் காயத்துக்கு தான் உடம்புன்னு சொன்னாங்க. காயம் ஏது பொய்யடா வெறும் காற்று அடைத்த பொய்யடானா. வெங்காயம் அது வெள்ளை உள்ளம் படுத்த காயம். அந்த காயம் அதான் வெங்காயம். ஏன் விளக்கன்னு சொன்னேன்? இப்பதான் மின்சாரம். இப்பதான் மின்சாரம் என்பது. முதல்ல மின்சாரமா இல்ல, விளக்குல எண்ணெய் ஊத்தணும், திரிய போடணும், அதுக்கப்புறம் அந்த விளக்கு ஏற்றி படிக்கணும். அப்பெல்லாம் அப்படிதான் படிச்சான். அது சரி. அதான் விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெய் எப்படி படிச்சுக்கன்னு பாப்போம். அப்பவே படிச்சவருன்னு சொல்றீங்களா? அதான் அந்த இதுல இருந்து ஜாக்கிரதையா பேசுங்க. இது படிச்சவரா நல்ல சவரா இல்ல கூரை இல்லாத கூரை இல்லாத கூட்டுச்சவரா? எந்த சவரும் வெளில வந்து கழுத கட்டி கிடக்கிற கூரை இல்லாவிட குலராமன் தூதுவனை யாரையடா கேட்ட ஆறா கீரையடா என்று சொன்னார்களே, அது மாதிரி இவர் எப்படிப்பட்டவர் என்பது. இவர் மரியாதை கொடுக்கல, நம்மதுக்கு இவருக்கு மரியாதை கொடுக்குறான். என்ன சொல்றீங்க? கூவாமல் குவி கொண்டிருக்கின்ற கோகிலவாணி இந்த கூவுற குயிலாக. கூவுற கோயில் சிவனை பார்த்து படிக்கிறது பாட்டு, நீயும் பதில் சொல்லு கேட்டு வாடா வெளியில வாடா. மாப்பிள மனோகர் வாடா, உனக்கு நாக்கு தள்ள போகுதடா. இந்த எக்ஸ்ட்ரா பட்டியெல்லாம் போட்டுட்டு போயிடா தம்பி. என்ன சாமி? ஏன் சாமி? ஏற்கனவே கோவத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். உடம்புல எதுவுமே போடுறதில்ல. போனோன்னு ஒரு ஜட்டியோட தான் உட்காருறேன் உள்ள. அதெல்லாம் அப்படின்னாச்சும் பொம்பளை பிள்ளை நம்மளை கவரும்ல. இது பாருங்க, அவன் பழக்கம் இப்படி ஒரு பழக்கம் அவனுக்கு இருக்குது. ஐயோ கேட்ட நம்மளுக்கே பார்க்க ஜெயிக்க மாட்டேது அவனை. எப்படி இதெல்லாம் பொம்பளை பிள்ளைய? சரி நான் கேட்குறேன், கோபத்தில் தான் இருக்கேன். வாடா வெளியில வாடான்னா அதை மட்டும் வாங்கிப்பாடு. இந்த நாக்கு தள்ள போதுரா சாணி தள்ள போதுரா அப்படின்னு பாடி அவன் ஏற்கனவே கோபத்தில். அதுதான் ஏன் மேல கோபப்படுறீங்களா? ஓ மேல கோவம். இப்போ நாங்க ஒன்று கேட்குறேன். என்ன கேட்க போறீங்க? நீங்க முதல்ல என்ன பாட்டு பாடுனீங்க? கூவுற குயில் சேவலை பார்த்து படிக்குது பாட்டு. அடுத்த வரி வாடா வெளியில வாடான்னு பாடினேன். இந்த பாட்டு அந்த வரியில வருதா? மாமா மயங்கிடலாமா அப்படித்தானே வரும். ஆமா. நீங்க பாடினது வராதுல்ல? வராது. அதே மாதிரி நான் பாடினது அந்த வரியில வராது. ஐயோ தாங்க முடியல சாமி. வாசி சுதி. கூவுற கோயில் சேவலை பார்த்து படிக்கிறது பாட்டு, நீ பதில் சொல்லு கேட்டு வாடா வெளியில வாடா, நீ வாடா நாக்கு தள்ள போகுதடா. நாட்டில வாழும்
தமிழ் மண்ணை கேத்த பொண்ணை நீ அம்மா. ஆயிரம் ஜென்மம் நீ எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு வெள்ளை உள்ளம் ஏற்குமா? நம்ம பிரிக்கும் சக்கையே இங்க எங்கும் இல்ல. ஆட்டம் பிடிச்சி கையிலே வைக்க ஆளும் இல்ல. கட்டிக்காமல் மீறி அவள் ஓடுதே உன்னை தானே கண்ணம் என்று நம்பி வந்தாய் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட்டு திணித்து ஒரு கோலமிடு உன்னை தானே. வீசிறப்போது எளிமனக்காரன் என்று பார்ப்பதில்லையே. காதல் பொங்குற போது தாதி மதம் பார்த்து விட்டு பொங்கவில்லையே. செல்வம் இருக்கும் வீட்டிலே நல்ல உள்ளோ இல்லை. உள்ளம் இருக்கும் வீட்டில அங்க செல்வம் இல்லை. ஒரு காலம் வந்தா ஒன்னா செருவோம் பூங்காட்டே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா. அவ இல்லாம நெஞ்சம் வாடுது. அவள் இல்லாம நெஞ்சம் வாடுது. கோயில் சீமல பார்த்து படிக்கிறது பாட்டு. நீயும் பதில் சொல்லு கேட்டு வாடா வெளியில வாடா. நீ வாடா நாக்குத்தல போகுதடா தட்டிங்கினதா. திருமணத்திலே 8 வை திருமணம். பிரம்மம் பிரஷாபத்தியம் ஆறிடும் தெய்வம் காந்தரோ அசுர ராட்சசம் பைசாசம் 8 வை திருமணம். அதிலே காந்தரோ மனமடு சொல்லக்கூடிய களவு மனத்தை புரிவதற்காகவே வெள்ளி வந்திருக்கின்றாலே. வள்ளி இருப்பதை முருகனும் தெரிவித்தால் அவர் எப்படி வருவார்? வேலை எடுத்துக்கொண்டு வள்ளியை திருமணம் முடிப்பதற்காக அசுரர்கள் அழித்து தேவர்களை காற்றார் போல் வள்ளியை காப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார். அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி குரத்த மேதைகை தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் மீது எய்தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் மீது எய்தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அவனும் தன் பக்கத்தில் வந்தான் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவோ. நானும் தன் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவோ. மேகங்கள் இல்லாத வானிலையே. நீ என்று எப்போதும் நான் இல்லையே. ஒன்னாக கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் மீது எய்தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. வாழைப்பூ பெண்ணாக வடிவானதோ வாடைக்கு சுகமாக வருகின்றதோ. வாழைப்பூ பெண்ணாக வடிவானதோ வாடைக்கு சுகமாக வருகின்றதோ. என்னால் உள்மீனி பொள்ளவா. எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா. ஒன்னாக கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் மீது எய்தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. லா 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 லா
கேட்கவோ சிப்பிக்குள் முத்துக்கள் நான் தேடவோ சிந்தாத முத்தங்கள் நான் கேட்கவோ எப்போது கேட்டாலும் தருவேனம்மா எங்கே நீ சென்றாலும் வருவேன் அம்மா ஒன்னாக கண்ணோடு கண்ணாக முருகப்பெருமானி நன்றி நன்றி வணக்கம். நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முருகப்பெருமானி தாங்களுடைய திருவடி தாமரையை யாம் எப்பொழுது அடையப் போகிறோம், என்னை தாங்கள் எப்பொழுது ஆட்கொள்ளப் போகின்றீர்கள் என்று ஏங்கி காத்துக்கொண்டிருக்கும் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடாத்தி வைக்க வேண்டும். அவர்களுக்காக கொடுக்கும் ஒரு மாலை என்ன மாலையாக இருக்கும் என்பதற்காக நான் தேடும் சிவந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பூவோயினே வாக்கும் போவோம் இனி காதல் தேசம் பூவோயினே வாக்கும் போவோம் இனி காதல் தேசம் நான் தேடும் செவ்வந்தி பூவில் ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பறந்து செல்ல வழி இல்லையோ பருவ குயில் தவிக்கிறதே சிறகு ரெண்டை விரித்து விட்டேன் இளவயது தடுக்கிறது. பொன்மானே என் யோகம்தான் தானே சந்தேகம்தான் என் தேவி உன் விழி ஓடையில் நான் கலந்தேன் பொருள்களி விழும் என தவம் கிடந்தேன். பூங்காற்று சூடாச்சு ராசாவின் அழச்சு நான் தேடும் சிவந்தி பூவில் ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. மங்கைக்குள் என்ன நிலவரமோ மஞ்சத்தில் வீழும் நிலை வருமோ அன்னத்தை எந்த வீரல் தொடுமோ என்றைக்கு அந்த நிலை வருமோ தள்ளாடும் என் தேகம்தான் நாளும் உள்வானம் நான் என் தேவா கண்மணல் மூடிட நான் தவித்தேன் என் விரலகங்களை தினம் இழந்தேன். தாலாட்டு பாடாமல் தூங்காது எங்கிள்ளி நான் தேடும் செவ்வந்தி பூவில் ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பூவோயினே வாக்கும் போவோம் இனி காதல் தேசம் பூவோயினே வாக்கும் போவோம் இனி காதல் தேசம் நான் தேடும் செவ்வந்தி பூவில் ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. நன்றி நன்றி வணக்கம். அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் யார் இவள் எதற்காக வந்தால் என்ன வேலையா இங்கே காவல் புரிகிறாள் என்பதை பார்க்கும் பொழுது முன்பர் சமயம் எமது பாட்டனாகிய மகாவிஷ்ணுவின் கண்களில் தோன்றிய அமரவள்ளி சுந்தரவள்ளி என இருவரில் அமிர்தவள்ளி தெய்வயான என்பது எம்பெருமான் முருகனத்துபடி தவறு வெந்தது விட்டால் மற்றோ சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவன் நம்பியின் வளர்ப்பவங்களாகி வள்ளி என்ற பெயரில் முருகப்பெருமானுக்கு பதிக்கு தினையடை காவலை மிக சோ என்று ஆயலொட்டி கொண்டிருக்கின்றால் வரக்கூடிய காவலை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்னால் சுந்தரத்தை பார்க்க வேண்டும். அப்புறம் தான் அவரை சந்திக்க வேண்டும். சுந்தரம் நிறைந்ததும் பொன்சிறந்த மங்கி வழி இந்த உலகின் கேள்வத்தால் சுந்தரம் நிறைந்ததும் பொன்சிறந்த மங்கையவள் எந்த உலகிற்கு ஏழ்வந்தார். அந்தரமிகுது தேவ துந்துவி முழங்கி வாரும் அந்தர மிகுந்த தேவ தொந்தவி முழங்கி வரும் இந்திரவான
தகுந்த இங்கிதழ் வழங்கும் எல்க கந்தசாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் சுந்தரம் நிறைந்ததும் பொன்சிறந்த மங்க இவள் இந்த உலகிற்கேள் வந்தால் வருகிறார் ஒரு காவலர் வைக்கலாம் இடத்திலே